எனக்கு மனசுக்கு சரியில்லை, நான் ஜெபம் பண்ணல. எனக்கு மனசுக்கு சரியா இருந்தது, அதனால ஜெபம் பண்ணேன். மனது ஜெபிக்க சொன்னால் நான் ஜெபம் பண்ணுவேன். மனது இன்னைக்கு சரியில்லை, நீ ஜெபிக்க வேண்டாம்னு சொன்னா ஜெபிக்க மாட்டேன். அப்போ உங்களுடைய கடவுள் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, பரிசுத்த ஓய்வு நாளை சரியா ஆசரிக்கிறது இல்லை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுக்கிறது இல்லை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பங்கை சரியாய் செலுத்துவது இல்லை. ஏன் சமாதானத்தை தொலைத்து போடும்? அல்லேலூயா, ஆமென். God bless you. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வேத வசனத்தை நம்ம தியானம் செய்ய போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம், அதில் 41, 42. லூக்கா 19 வசனம் 41, 42 எடுத்தங்க வாசிங்க. ம் 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 அங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குருத்தொலை ஞாயிறு அன்று இயேசு கழுதின் மேலே பவனி வருகிறார். எல்லாரும் சொல்லுகிறார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லி அப்படியே புகழ்ந்து 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 அப்படியே ஆண்டவரை பாடி உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எல்லா காரியத்தையும் கடந்த இயேசு 41ஆம் வசனத்திலே வந்தபோது அங்கே பாருங்கள், அந்த நகரத்தை பார்த்தபோது அதற்காக கண்ணீர் விடுகிறார். கண்ணீர் விட்டு சொல்றார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்குமே. இந்த கால வேளையிலே தேவனுடைய அங்கலாய்ப்பதுதான், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்குமே என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த 42ஆம் வசனம்தான் நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவனுடைய சத்தம் 2 விதத்திலே நாம் பார்க்க வேண்டும். அநேக இடங்களிலே சமாதானத்தின் சுவிசேஷம் அறியாமல் இருக்கிற ஒரு அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே என்ற ஒரு கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தருடைய அங்கலாய்ப்பை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் அறிவிக்கப்படாத இடத்தை குறித்த ஒரு பாரம் அவருக்கு உண்டாயிருக்கிறது. அங்கே சமாதானத்தின் செய்தி சொல்லப்படவில்லை. அவர் விடுவிக்கிறவர், சுகமாக்குகிறவர், மீட்கிறவர், ரட்சிக்கிறவர் என்கிற செய்தி சொல்லப்படாமல் இருக்கிறதினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே. இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே பல மாநிலங்களிலே இந்த சுவிசேஷத்தின் சத்தம் உள்ளே நுழையாதபடி இருக்கிறது. இயேசு என்றால் யார் என்று கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போகவில்லை. அந்த டெல்லி பட்டணத்திலே, அந்த ஹரியானாவிலே, அந்த உத்தரப்பிரதேசத்தில், அந்த ராஜஸ்தானில்
சில மாநிலங்களை கடந்து போகும் பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு பாரம், தூத்துக்குடியில் ஓடுகிற அதே கார் டெல்லியில் ஓடுது, ஹரியானாவில் போகுது. தூத்துக்குடியில் இருக்கிற இந்த டிமார்ட் டெல்லியில் இருக்கிறது. ஆனால் தூத்துக்குடியில் இருக்கிற கிறிஸ்துவினுடைய ஆலயங்கள் அநேக மாநிலங்களில் கிடையாது. ஒருவேளை கார் கம்பெனிக்காரங்க நினச்சிருக்கலாம் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் கார்னா தேவைப்படாது, இவங்கள விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அங்கே விடலையே. அந்த நன்மையை புரிய வச்சு அங்கேயும் டொயோட்டா கார், யுனோவா, பெரிய பெரிய கார் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 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 கார் கம்பெனிக்காரங்க கூட தன்னுடைய காரியத்தை எல்லா கிராமங்களுக்குள்ளும் கொண்டு சென்று விட்டார்கள். எனக்கு ஆச்சரியம் அதுதான். தூத்துக்குடியில் ஓடுற இந்த வாகனங்கள் எல்லாம் டெல்லியில் போயிட்டு இருக்குது, ஹரியானாவில் போகுது, மத்திய பிரதேசம், எல்லா பஞ்சாப், எல்லா இடங்களிலும் போகுது. என்றைக்கோ அறிவிக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய அந்த செய்தி கார் கம்பெனி வந்து ஒரு 50 வருஷம் இருக்குமா, ஒரு 60 வருஷம் இருக்குமா, 60 வருஷத்திற்குள்ள இந்தியாவின் எல்லா மூளை முடுக்குகளிலும் அந்த அந்த வாகனத்தினுடைய காரியத்தை கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவின் செய்தி சொல்லப்படாத இடங்கள் ஏராளமாய் கிடக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்குமே. ஒரு தெய்வ மனிதர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருப்பது ஒரே நோக்கம், சுவிசேஷத்தை அறிவிக்க. என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது என் பிள்ளைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தான் என் ஜீவன் இந்த பூமியில் கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாக்கம், அந்த பாரம், அந்த வாஞ்சை அந்த தேவ மனுஷனுக்குள்ள அதை பெருக 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 அவர் தனக்கு இருக்கிற ஒரு சிறிய திருச்சபையிலே அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார், அந்த ஏக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். பகிர்ந்து கொண்டு சொல்லுகிறார், எல்லா தேசங்களிலும் நம்முடைய கிறிஸ்துவினுடைய செய்தி, கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கிலி தொடர் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார்கள். 2 பேராக 3 பேராக தினமும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சங்கிலி தொடர்பு ஜெபங்கள் 72 மணி நேரம், 70 நாட்கள், 60 நாட்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மிஞ்சி போனால் 100 நாட்கள், 300 நாட்கள் வரை நாம் கேள்விப்படுகிறோம். தமிழ்நாட்டில் சில இடங்களில், சில திருச்சபையில் 400 நாட்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்கிற சபைகளெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த செய்தியில் அவங்க சொல்கிறாங்க, அந்த புக்கில் சொல்கிறாங்க, 100 வருடங்கள் ஒரு நாள் கூட ஜெபிக்காத நாட்கள் இல்லை. அப்படி ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறார். நான் ஏன் இந்த குறுகிய வட்டத்தில் நான் இருக்க வேண்டும், நான் புறப்பட்டு போகிறேன் என்று புறப்படுகிறார்கள். அப்பொழுது சில நாடுகளுக்குள்ள போக அவங்க பிரயாசப்படுறாங்க. அப்போ ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிமையாகத்தான் உள்ளே போக முடியும், அடிமையாகத்தான் உள்ளே போக முடியும், அடிமையின் ரூபம் எடுத்தால் தான் உள்ளே நுழைய முடியும். அப்படிப்பட்ட இடத்தில் இந்த விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படித்திருந்தாலும், எவ்வளோ சம்பளங்கள் நாங்கள் வாங்கியிருந்தாலும், எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக குப்பையும் நஷ்டமுமாக, எனக்கு லாபமாய் தோன்றுகிற அத்தனை காரியத்தையும் நான் குப்பையும் நஷ்டமாக நான் எண்ணி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். நாங்கள் புறப்பட்டு போகிறோம். அங்கே உள்ளே புறப்பட்டு போகிறார்கள். அங்கே உள்ள மக்கள் என்ன வேலை செய்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூடார வேலைகளை செய்கிறார், குடிசைகளை கட்டினார் என்றெல்லாம் எழுதப்பட்டதை போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தொழில் அது அல்ல. அந்த மக்களோடு அவர் கனெக்ட் ஆவதற்காக அவர்களோடு அந்த வேலைகளை செய்து அங்கே அவங்களோடு கனெக்ட் ஆகிறார்கள். ஆகிய அந்த சமாதானத்தின் இந்த செய்தியை, இந்த சுவிசேஷ செய்தியை ஆரம்பித்து அநேக இடங்களில் ஆயிரக்கணக்கான
திருச்சபைகளை ஸ்தாபித்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்படாத இடங்கள் இன்றைக்கு இருக்கிறது. ராஜஸ்தானிலே அந்த மால்புரா என்கிற தாலுகாவை நாங்கள் சந்தித்தோம். அங்கு ஒரு மனிதர்கள் கூட ஆண்டவரை அறியவில்லை, ஒரு மனிதர்கள் கூட தேவனை அறியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கே இருக்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராஜஸ்தானில் மாடுகளை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மாடுகளை தெய்வமாய் வணங்குகிறார்கள். மாடுகளுக்கு ஹாஸ்டல் இருக்கிறது, ஹாஸ்டல் வச்சிருக்கிறாங்க. அதை கவனிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்க. மாட்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆம்புலன்ஸ் வந்துடும். அந்த போதகர் ஒரு வேடிக்கையாக ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு மாட்டின் மேல் ஒரு பைக் மோதி விட்டது, அந்த மனுஷனுக்கு அடிபட்டுனா வேகமாக ஆம்புலன்ஸ் வரும். நம்ம ஊரில் யாரை தூக்கிட்டு போவாங்க? மனுஷனை. அங்கே யாரை தூக்கிட்டு போவாங்க தெரியுமா? மாட்டை தான். மாட்டுக்கு வரிசையாக ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த ராஜஸ்தானிலே பெண் அடிமைத்தனம் இருக்கிறது, பெண் அடிமைத்தனம் இருக்கிறது. சொன்னாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் முக்காடிட்டு கொள்ளாததினால், அதாவது மாமனார் வீட்டிற்குள் வரும் பொழுது பெண் சாதாரண இப்படி முக்காடு தான் எப்பவும் போட்டுக்கிட்டே, எப்பவுமே இந்த முக்காடு அவங்க போடணும். மாமனார் வரும்பொழுது தன்னுடைய முகத்தை மறைத்து முக்காடிட வேண்டும். அதை அவர்கள் சரியாக செய்யாத ஒரே காரணத்தினால் அடித்தே கொன்று விட்டார்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவங்க பாஸ்டர் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இது 1 2 அல்ல, அநேக காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனித வணக்கம், மனிதனை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மனுஷனை தெய்வமாக வணங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கணவர் பேசும் பொழுது குறுக்கே பேசினால் இங்கே சத்தம் போடுவார்கள். தமிழ்நாட்டில் அங்கே அடித்தை கொன்று விடுவார்கள், அடித்தை கொன்றுவாங்க. நம்முடைய இந்தியாவிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ராஜஸ்தானில் மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம், இன்னும் நிறைய இடங்கள் அது நடந்துக்கிட்டு இருக்கிறது. பெண் அடிமைத்தனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில எலெக்ஷன் வருது, சில கட்சிகளெல்லாம் வந்தால் தமிழ்நாடும் அந்த நிலைமை தான். அது அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அது அவர்களுக்கு பாவம் என்ற உணர்வே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் இந்த ராஜஸ்தான் நலமாயிருக்குமே. இந்த பாஸ்டர் சொன்ன காரியம் அதுதான். ஐயா, அந்த காலத்திலையும் கடலோர பகுதியில் தான் போய் 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 மிஷினரிகள் எல்லாம் ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கும் கடலோர பகுதிகளில் தான் ஊழியமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு மிஷினரிகளும் வரவில்லை, இன்றைக்கு ஊழியர்களும் எங்கள் பட்டணத்தையோ எங்களுடைய தேசத்தையோ பார்க்க ஒருவரும் வருவதில்லை. நாங்கள் புறப்படும் போது அவர் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அனுப்பினார். நீங்களும் வந்து பார்த்து போகிறவர்களா, இல்லாவிட்டால் ஒரு மிஷனரிகளை எங்களுக்கு தருவீர்களா? ஜெபித்து நீங்கள் தீர்மானம் எடுங்களையா என்று சொல்லி அவர்கள் வழி அனுப்பினார்கள். பல போதகர்கள் வந்து பார்த்து பார்த்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு போதகரையும் நாங்கள் வரவேற்கும் பொழுது, ஒவ்வொரு குழுவினர்களும் வரவேற்கும் பொழுது, இவர்கள் போய் ஒரு மிஷனரி எங்களுக்கு அனுப்பி தருவார்கள், இவர்கள் போய் ஒரு குழுவினர் எங்களுக்கு அனுப்பி தருவார்கள், இவர்கள் போய் இந்த காரியத்தை எங்களுக்கு செய்து விடுவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியர்களையும் எதிர்பார்த்து எங்கள் கண்கள் பூத்து போகிறது. எங்கள் நாட்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, எங்கள் நாட்கள் எல்லாம் வீணாய் கொண்டிருக்கிறது. ஆனால் யார் என் காரியமாய் எழும்புவார் என்ற ஒரு சத்தம் தேவ சமூகத்தில் இருந்தது. காலை
வேளையில நம்முடைய காதுகளில் விழுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆமென். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயான நலமாயிருக்கும். வெளியே உள்ள ஜனங்கள் சமாதானத்தின் செய்தியை கேட்கவில்லை, சுவிசேஷத்தை கேட்கவில்லை. ஆகவே அவர்கள் சமாதானம் இல்லாதிருக்கிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தை கேட்டும் வசனத்தை அறிந்தும் அநேக தேவ பிள்ளைகள் சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானத்தின் செய்தியை தேசத்துக்கு சொல்லக்கூடிய நாமே சில நாட்களில் சில வேளைகளில் சமாதானத்தை துளைத்து நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கேட்டு அதிலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் சமாதானமாய் வாழ்வதற்கு எது தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பாஸ்டர், இந்த காரியம் எனக்கு இருந்துச்சுன்னா என் லைஃப்பில் நான் ரொம்ப சமாதானமாக இருப்பேன். ஒரு 3 பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், இந்த காரியம் இருந்தால் எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். 1. நான் நினச்சேன், சொன்ன உடனே சரவெடி வெடிக்கும் பார்த்தீங்களா, அப்படி நீங்கள் வெடிப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு புசுவானமாக இருப்பீர்கள் என்று நான் நினைச்சேல. சமாதானமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை? கடன் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஒரு மனிதனால் சமாதானமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 1. 2, நோய் இல்லாமல் வாழ்ந்தால் சமாதானமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட். 2. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிருந்து சத்தம் வருது? பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் சமாதானமாய் வாழ முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி சொல்றாங்க. வெரி குட். வேற, பொறுமையாய் இருந்தால் சமாதானமாய் வாழ முடியும் அப்படி என்று நம்புகிறார்கள். வெரி குட். அடுத்து, எந்த ஒரியும் இருக்கக்கூடாது. கீழே பிரச்சனைன்னு சொன்னாங்க, மேலே ஒரி. தமிழ் இங்கிலீஷ். எந்த ஒரியும் இல்லைன்னா எங்கே வந்துடலாம்? சமாதானமாய் வாழ முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஜென்ஸ் சொல்ல மாட்டேங்கிங்களே. சகோதரர்களுடைய சத்தம், யாருடைய சத்தமாவது வெளியே வரட்டும். எங்க சத்தம் கேட்கீங்க? விட்டு கொடுத்து போகும்போது சமாதானமாய் வாழ முடியும். நீங்க எல்லாரும் சொன்னது, தேவன் நம்மோடு இருந்தால் சமாதானமாய் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். சரி, தியானிப்போம். இதெல்லாம் நம்ம விசுவாச பிள்ளைகள் நீங்க சொன்ன பதில். உலகம் சொல்லுகிறது, நல்ல வருமானம் இருந்தால் சமாதானமாய் வாழ முடியும் என்று சொல்லுகிறது. நல்லா படிச்சிருந்தா சமாதானமாக வாழ முடியும் என்று உலகம் சொல்லுகிறது. அடுத்து, நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டுனா சமாதானமாய் வாழ முடியும் என்று இந்த உலகம் எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. அந்த வசனத்தில் இருந்து அப்படியே போக போகிறோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். அப்போ சமாதானமாக வாழ்கிறதுக்கு ஆண்டவர் 2 வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதலாவதாக கொலோசியர் 3வது அதிகாரம். கொலோசியர் 3வது அதிகாரம், அதில் 13 வாசிங்க. 13. கிறிஸ்து உங்களுக்கு, அங்க பாருங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் உங்களுக்கு குறைபாடு உண்டானால் எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னிங்க. 15 சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அப்போ முதல்ல நீங்கள் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். சமாதானமாக வாழ்றதுக்கு நீங்கள் நிறைய காரியம் சொன்னீங்க, அது எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாம் கரெக்டு. ஆனால் பைபிள் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்போ என்ன நடக்கும்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவது. பிரியமானவர்களே, நீங்க மற்ற ஜனங்களை மன்னிச்சிங்கன்னா நீங்க எப்படி வாழ முடியும்? சமாதானமாக வாழ முடியும். மற்ற மனிதர்களுடைய உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, உங்களை வேதனைப்படுத்தினவங்க, உங்களை துக்கப்படுத்தினவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களுக்கு எதிராக நின்றவங்க, உங்களை பல காரியத்தில் உங்களை காயப்படுத்துகிறவங்க, இவங்க எல்லாத்தையும் நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த வெயிட் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, வேஸ்ட் லக்கேஜ் அப்படி நம்ம சொல்கிறோம் ஆங்கிலத்தில். வேஸ்ட் லக்கேஜ், வீணான சுமைகளை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். அந்த சுமை என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒன்று பேசியிருப்பார். வசனம் ஞாபகம் இருக்காது, ஆனால் எது ஞாபகம் இருக்கும்? ஆமாம் பாஸ்டர், அந்த கல்யாண வீட்டில் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அந்த கல்யாண வீட்டில் இத்தனை மணிக்கு 3 மணிக்கு இந்த நேரத்தில் இவங்களாம் பக்கத்தில் இருந்தாங்க, அப்போ பேசுனாங்க. அது இன்னும் எனக்குள்ள இருக்குது. நீங்கள் மன்னித்தால் அது மறந்து போயிருக்க வேண்டும். மறந்து போகாததெல்லாம் நீங்கள் மன்னிக்காதவைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாஸ்டர், நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மன்னிப்பில் பூரணப்படவில்லை. என்றால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல. அப்ப கிறிஸ்து எப்படி மன்னிக்கிறாரு? கிறிஸ்து எப்படி மன்னிக்கிறார்? வேதம் சொல்லுது, நீங்க ஆழமா நீங்க அதை தியானிச்சீங்கன்னா, கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னித்து அதை உங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிகிறார். எங்க தூக்கி போடுறாராம்? முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களால பார்க்க முடியுமா? முதுகுக்கு பின்னாடி உங்களால பார்க்க முடியுமா? நீங்கள் பார்க்க முடியாத ஒரு இடத்தில் அந்த பாவத்தை தூக்கி போடுகிறார். அந்த அளவுக்கு அவர் உங்களை மன்னிக்கிறார். இன்னொரு வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னித்து forget, அது என்ன செஞ்சிட்டாராம்? மறந்து விட்டார். நீங்க சமாதானமா வாழணும்னா நீங்க மன்னிச்சு மறந்துடணும். அந்த அடையாளமே இருக்கக்கூடாது. அவங்க ஏதோ உங்கள்கிட்ட பேசுனாங்களே அப்படின்னா உங்களுக்கு அந்த 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 வேர்டு ஞாபகமே இருக்கக்கூடாது. இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லையோ, உங்களுக்கு பாதிப்பு. ஜெப வாழ்க்கை பாதிக்கப்படும், தேவனோடு இருக்கிற உறவு பாதிக்கப்படும், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் பாதிக்கப்படும். நிறைய விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. மன்னிக்காததை வேதம் பாவமாக சொல்லுகிறது. நம்ம பாவம் அப்படின்னா எதை நினைக்கும்? பொய் சொல்றது, கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்வது, இவைகளெல்லாம் பாவம், பெரிய பெரிய பாவங்கள். மன்னிக்காதது அதில் என்ன கிடையாது? பாவம், அதெல்லாம் பாவம் கிடையாது. அது அப்படிலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை, பாவம். பாவத்திற்கு அடையாளமாக நாம் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு அடையாளம் மன்னிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வரும்னா கசப்பு. அடுத்தது கசப்பா அடி கிளம்பு. கசப்பை வளர விட்டீங்கன்னா அது அப்படியே என்னவமானா எரிச்சல். என்ன வரும்? எரிச்சல். ஏன்னா அந்த கசப்புங்கிற வேறு உள்ள கிடக்க 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 எரிச்சல் அவங்கள நேரில் பார்க்கும்போது வரும், மண்டபத்தில் பார்க்கும்போது வரும், ஒரு 2 ரோட்டில் பார்க்கும்போது வரும், அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் இங்கே பார்க்கும்போது வரும். வர வர அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம்
அந்த எரிச்சலை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கோபமாக மாறும். கோபம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை பார்த்தோன்னா பொறாமை வரும். அப்போ பாருங்கள், மன்னிக்காததுனால அது வேரூன்றி செடியாகி கொடியாகி மரமாகி ஸ்ட்ராங்காக நமக்குள்ள வேறுன்றோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறுன்றப்போ அதை பிடுங்கும்போது நமக்கு பாதிப்பு வரும். சின்ன செடியாக ஒரு பூமியிலேருந்து பிடுங்கும்போது அது பெருசாக தெரியாது. ஒரு பெரிய மரமான போது அதை எடுங்க, அந்த இடமே பிடுங்கிட்டு அப்படியே வெளியே வரும். அவ்வளோ பெரிய பாதிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிச்சிருங்க. அந்த பாவத்தை ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு சர்ப்பத்தின் தன்மைக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நிறைய நேரம் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். நல்ல பாம்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது பேர் இடப்பாரு நல்ல பாம்பு. நல்ல பாம்புனா என்ன? அதை தொடாத வர நல்ல பாம்பு. அது அப்படியே போய்கிட்டே இருந்த டச் பண்ணாத வர நல்ல பாம்பு. யாராவது அதை டச் பண்ணிட்டாங்கன்னா யாரும் என்னை கோபப்படுத்தாமல் இருக்கிறவரை நான் நல்ல விசுவாசி. யாரும் என்னை எதுவும் சொல்லாமல் இருந்தால் என் வாளை ஃபுல்லாக சுருட்டி வைப்பேன். வாள் எங்கே இருக்கு எதுவும் தெரியாது. நமக்குள்ளே அநேக பராக்கிரமசாலிகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே முக்காடு போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வீடுகளில் போகும் பொழுது கோலியாத்து என்ன கோலியாத்து, அதை விட பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளே உள்ளே மறைத்து. எத்தனைவருக்கு நான் சொல்றது விளங்குது? சத்தம் வராமே. உள்ள அப்படியே முக்காடுக்கெல்லாம் போட்டு வருமா சேர்ல, ஐயா வாங்க அப்படின்னு சொன்னோன்னா முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்க. ஆமாம், உட்கார்ந்ததும் நீங்கள் நல்லா கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெடித்து சிதறினால் ஆமேன், ஸ்தோத்திரம். அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு, சில அதிபர் நாங்கள் வச்சுருக்கோம் ஐயா ஒரு பாம்பை போட்ட உலகமே. அவங்க என்ன ஐயா நாங்கள் இருக்கிறோமே. பாருங்க, எதுக்கு சொல்ல வந்தேன்? நல்ல பாம்பு அதை டச் பண்ணாதவரை ஒன்றுமே செய்யாது. ஏத்து அடிக்க போங்க, தலையில் கொட்ட போங்க, சல்லுன்னு படம் எடுத்துரும். அடுத்து அப்படியே கேட்ச் பண்ணிடும், அடுத்து போயிடும். அந்த பணம் எதுக்காக எடுக்குது? எதுக்கு அந்த பணம் எடுக்குது? யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். படம் எதற்காக நல்ல பாம்பு எடுக்கிறது? பழி வாங்க. அது அப்படியே கேட்ச் பண்ணும். அவங்கள அங்கிட்டாமல் நடந்து போகும்போது அந்த 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 மரத்துக்குள்ளேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். கொட்டிடலாமான்னு அவங்க தப்பிச்சிருவாங்க. இடையே போகும், மறக்காது, உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கிடைச்சாங்கன்னா கொடுத்தமிழ ஒரு குடே அனுபவம் இருக்கா? பேசுனல பாஸ்டர், பேசிட்டேன்ல. அது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு விரோதமாக பேசினவங்களை, உங்களை வேதனைப்படுத்தினவங்களை, உங்களை துக்கப்படுத்தினவங்களை மனசில் வச்சுட்டே இருக்கீங்களா? யூ ஆர் குட் ஸ்னேக். நீங்கள் நல்ல பாம்பு. என்ன பாஸ்டர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களை பார்த்து அப்படி சொல்கிறீங்க? ஏதாவது கசப்புகளையும் வைராக்கியங்களையும் உங்கள் இருதயத்தில் வைத்த அது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. அது யாருடைய சுபாவம் கிடையாது. கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. கிறிஸ்து என்னை மன்னித்து மறந்து போனார். உங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்ல முடியும், எனக்கு விரோதமா பேசின ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை பாஸ்டர், ஒரு மனுஷனை எனக்கு அப்படி சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென். எனக்கு விரோதமா பேசினவங்களா? அவங்க பேரு எனக்கு தெரியல பாஸ்டர், அவங்க பேசின வார்த்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ? மெமரியில் உள்ள கிடக்கும்.
சென்னையிலேருந்து தூத்துக்குடிலேருந்து சென்னைக்கு போகும்போது விமானம் 10 அடி 10,000 அடி உயரத்தில். அது நாங்களே ஒரு கணக்கு போட்டோம், இது 3ஆம் மேகத்துக்கு பக்கத்தில் போகுதுன்னு சொல்லி. சென்னையிலேருந்து டெல்லி போகும்போது அந்த விமானம் 35,000 அடின்னு சொன்னாங்க. அதனால் இன்னும் பெரிய பெரிய மேகத்தெல்லாம் தாண்டி 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 மேலே போச்சு. இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டா இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது 10,000 அடி போய் அப்படியே நின்றுவோம். சரியா? மறந்து விடுங்கள். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? பலமுறை இந்த சத்தியத்தை நம்ம கேட்டிருப்போம். மறந்து விடுங்கள். அந்த கிருபையை கர்த்தரை கேளுங்க. யார் உங்களுக்கு விரோதமாக பேசுறதும் மெமரி லாஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதை மறந்துடணும். அது அப்படியே மறந்துடணும். இயேசுவே, இருதயத்தில் கை வைங்க பார்க்கலாம். உங்கள் இருதயத்தில் கை வைங்க. அப்பா, என் இருதயத்தில் மறக்கும் ஒரு கிருபையை தாங்க. எனக்கு விரோதமாக பேசினவங்களை நான் மறக்கணும்ப்பா, நான் மறந்து போகணும். அந்த கிருபை எனக்கு தாங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதை வேதம் சொல்லுகிறது. தேவ சமாதானம் உங்கள்கிட்ட ஆளுகை செய்யணும்னா கிறிஸ்து உங்களுக்கு உங்களை மன்னிச்சதை போல நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்ம சமாதானத்தை மட்டும், அதுதான் இங்கே நம்ம ஆண்டவட்ட பணம் பேரு புகழ் இது எல்லாத்தோட ஒரு பெஸ்ட் என்ன தெரியுமா? சமாதானத்தின் கிருபை தான் ஒரு பெஸ்டான ஒரு ஸ்பெஷல். நம்ம ஆண்டவர்கிட்ட பல கோடி பணம் வச்சவங்க கூட சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பல கோடி பணத்துக்கு அதிபதியாக மாறினாலும் சமாதானமாக அவங்க நிற்பாங்க. ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவார். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் சமாதானத்தை இழந்து போகிறோம். நம்முடைய சமாதானம் ஒரு பலூனை போல இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஒரு பலூனை போல இருக்கிறது. ஒரு சிறிய குண்டுசை போல ஒரு ஃபோன் கால் வந்தால் போதும், வெடித்து சிதறி விடுகிறது சமாதானங்கள். அதிலிருந்து நம்ம விடுதலை அடைய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, சமாதானமா நம்ம வாழ்றதுக்கு கர்த்தர் ரெண்டாவது கொடுக்கிற ஆலோசனை. ஏசாயா 48ஆம் அதிகாரம் அதிலே 18வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 48 வசனம் 18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும். எப்பொழுது சமாதானம் நதியை போல் வருகிறது, எப்பொழுது சமாதான நதியை போல உங்களுக்கு இருந்து உருவெடுக்க ஆரம்பிக்கிறது, வேதம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஏன் சமாதானத்தை தொலைத்து போடும்? கற்பனைகள் மேல் கவனம் இல்லை. கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, பரிசுத்த ஓய்வினால சரியா ஆசரிக்கிறது இல்லை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுக்கிறது இல்லை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பங்கை சரியாய் செலுத்துவது இல்லை, தேவனுக்காய் செய்கிற காரியத்தை உத்தமமாய் உண்மையாய் செய்வது இல்லை. ஜெபிக்கிற ஜெபத்துல உண்மை கிடையாது, வேத தியானிப்புல உண்மை கிடையாது, வார்த்தையில உண்மை இல்லை, கற்பனைக்கு அர்ப்பணிக்காத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே, இந்த 2ஆம் ஆராதனையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்குமே. நம்ம கார்ல ட்ரை பண்ணிட்டு போவோம், பைக்கில் போவோம், முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க போவாங்க, காய் காட்டிட்டு போவாங்க, நம்ம நேரம் போய்கிட்டே இருப்போம். அப்படி நீங்கள் நிறைய நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க, நானும் அனுபவப்பட்டிருக்கேன். சொல்லுவாங்க, ஃபோன் அடிச்சு, என்னென்ன உங்களை பார்த்து நீங்கள் கவனிக்கலையா அப்படிம்பாங்க. நான் பார்த்தேன் ஆனால் பார்க்கவில்லை. அப்படி தானே? எதாவது நீங்கள் யோசிச்சுட்டே நீங்கள் போவீங்க, ஏத்தாப்பில் தெரிஞ்சவங்க வந்தாலும் தெரியாது. அப்படியே பைக்கு வந்த ரூட்டில் அப்படியே போகும், கார் அந்த வந்த ரூட்டில் அப்படியே போகும். எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க தெரியல, நான் நிறைய நேரம் அனுபவப்பட்டிருக்கேன். சில நேரம் பைக்லேயும் கார்லேயும் இந்த சைடு ஒரு இடத்துக்கு ஜோமனை போகணும்னு நினச்சிருப்பேன். ஏதாவது யோசிச்சுட்டே போகும்போது பைக் அப்படியே என்ன செஞ்சிடும், அப்படியே இப்போ இந்த வழக்கமான ரூட்டில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து யோசிப்பேன், என்னடா நம்ம எதுக்கு இங்கே வந்தோம், அப்படி யூட்டர்ன் போட்டு நம்ம போயிருப்போம்.
அப்படி நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த ரோட்டை நம்ம கவனிக்கிறோம், ஆனால் கவனிக்கலை. கர்த்தருடைய கற்பனை மேலே கவனமாக இருக்கிறோம், ஆனால் கவனமாக இல்லை. நம்ம அறியாமலே சில பாதைகள், எப்படி ஒரு மனிதன் ஒரு பைக்கில் ஒரு காரில் அவனை அறியாமலே அவனுக்கு கற்பனைகள் தெரியும், ரோடு தெரியும், எல்லாமே தெரியும். அவனை அறியாமலே அவன் வழக்கத்தின்படி அப்படியே வாழுகிறானோ, அதே போல் நிறைய நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை நாம் இழந்து நிற்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமா இருக்குமே. அதை ரொம்ப கவனமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் எப்படி இருக்குமா? நிறையருடைய வீட்டில் நதி போல சமாதானம் இல்லை, ஒரு டம்ளாரில் உள்ள தண்ணி மாதிரி தான் சமாதானம் இருக்குது. டம்ளார் தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. நிறைய பேர் என்னை பார்க்குற பார்வை பார்த்தா, பாஸ்டர் நீங்கள் அந்த அளவுலாம் சொல்லாதீங்க, டானிக்க பாட்டில் இருக்குது தெரியுமா, அந்த அளவு தான் பாஸ்டர் இருக்குது அப்படி நீங்கள் பார்க்கிற பார்வை எனக்கு அதை தெரியப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த கால வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களோடு சொல்லுகிறார், இந்த நாளிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து சமாதானம் ஒரு நதியை போல நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சந்ததிகளில், நம்முடைய திருச்சபைகளை பாய்ந்து வருவதாக. சத்தம் வராமே. ஹல்லேலூயா. சமாதானம் ஒரு நதியை போல புறப்பட்டு வர வேண்டும். சரி, இது மொதல் ஆராதனையிலும் நான் 2வது பாயிண்ட் கொடுக்கல. 2வது ஆராதனை நான் கொடுக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை கட்டாயம் நான் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தின் பின்பகுதியை நம்ம கட்டாயம் தியானிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் தான் ஆண்டவர் என்னை ரொம்ப நடத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42 லூக்கா 19:42 ஆண்டவர் சொன்னார், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய கண்ணீரின் 2வது காரியம் என்னன்னா, இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எது தெரியுமா? உங்களை குறித்த தேவ திட்டம் உங்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சொல்றார் 43, உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளின் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஐயோ, இந்த தேவாலயத்திற்கு, இந்த நகரத்திற்கு, இந்த பட்டணத்திற்கு கர்த்தர் செய்ய போறத அறியலையே. இந்த பட்டணம் அறிஞ்சிச்சுன்னா யோனா அன்னைக்கு சொன்னதுனால, அந்த அறிவை பெற்றதுனால அவர்கள் மனம் திரும்பி அந்த நினைவு பட்டணத்தை விடுதலை ஆக்கி கொண்டார்களே. அறிஞ்சா ஜெபம் பண்ணிடுவாங்களே, ஆனால் அறியவில்லையே. உங்கள் குடும்பத்தை குறித்த தேவ திட்டத்தை நீங்க அறிஞ்சா செயல்பட்டுருவீங்களே, ஆனால் அறியவில்லையே. ஏன் அறியவில்லை? ஏன் அறிய முடியவில்லை? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திற்கு வேகமாய் கடந்து வர நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் 11 வரை நானே உங்களுக்கு வேகமாய் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப அந்த தேவ திட்டத்தை பாஸ்டர் நான் அறியணும், எனக்கு ஆயத்தம் பண்ணதை நான் பார்க்கல பாஸ்டர், என் காதால கேட்கல, என் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப நான் தேவ திட்டத்தை அறிய நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் அதற்கான பதிலை சொல்லுகிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். 11 மனுஷனுடைய ஆவி அன்றி மனுஷருக்குரியவைகளை எவன் அறிய முடியும்? அதுபோல தேவனுடைய ஆவி அன்றி தேவனுக்குரியதை ஒரு மனிதனும் அறிய முடியாது. சத்தமுறாமன்னு சொல்லிருங்க. இதில் 5 காரியம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், ஒவ்வொன்றாய் நான் விளக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குள் மனுஷ ஆவி செயல்படுகிறதா, தேவ ஆவி செயல்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிஞ்சுக்கிடணும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவ ஆவி, மனுஷ ஆவி, பிசாசு ஆவி, 3 விதமான ஆவிகள் செயல்படுகிறது.
அதில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதன்படி தான் உங்கள் லைஃப் அமையும். பிசாசின் சத்தத்துக்கு கேள்வி கேட்டு 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 அவன் செல்ஃபோனை எடுக்க சொல்லுவான், அந்த படத்தை பார்க்க சொல்லுவான், அங்கே போய் உட்காந்து கதையை சொல்ல சொல்லுவான். அவன் சத்தத்தை கேட்டு செயல்பட்டு இருந்தீங்கன்னா அவனுடைய திட்டம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்து மனுஷனுடைய ஆவி. உங்களுக்கு மனசில் தோன்றதெல்லாம், மனதில் எனக்கு தோன்றதெல்லாம் நான் செய்வேன், எனக்கு மனசில் கரெக்டுன்னு பட்ட நான் செஞ்சிருவேன். அவர்கள் தன்னுடைய மனசாட்சியையும் தன்னுடைய மனதின் எண்ணங்களையும் தெய்வமாய் கொண்டிருக்கிறார்கள். இந்த லைவை க்ளோஸ் பண்ணுறது, இந்த லைவை நம்ம இன்றைக்கி ப்ரைவேட் பண்ணிக்கிடுவோம், அதனால் ஓப்பனாக பேசுகிறோம், இதை லாக் பண்ணிடுவோம். சரியா? ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிறார், எனக்கு மனசுக்கு சரியாய் ஒரு காரியம் தோன்றியது, என் மனசுக்கு பட்டதுனால இந்த அரசியல் கட்சியை நான் தொடங்கினேன். அவரை போல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் வெளியே ரங்கமாக சொல்கிறாரு, சொல்லலை. அவர்களுக்கு தெய்வம் கடவுள், சரி, மனது கடவுள், மனது அவர்களுக்கு கடவுள். அதே காரியத்தை விசுவாச பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு இன்னைக்கு மனசுக்கு சரியில்லை, நான் ஜெபம் பண்ணலை. எனக்கு மனசுக்கு சரியா இருந்தது, அதனால ஜெபம் பண்ணேன். மனது ஜெபிக்க சொன்னால் நான் ஜெபம் பண்ணுவேன். மனது இன்னைக்கு சரியில்லை, நீ ஜெபிக்க வேண்டாம்னு சொன்னா ஜெபிக்க மாட்டேன். அப்போ உங்களுடைய கடவுள் மனது. அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம மனுஷ ஆவிக்கும் தேவ ஆவிக்கும் உள்ள வித்தியாசத்தை 5 காரியங்களில் சில காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். தேவ ஆவியானவருடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியானுடைய ஒரு சுபாவம் உருவாக்குகிறவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒன்றை உங்களுக்காக உருவாக்க முடியும். ஆனா ஸ்தோத்திரம், மனித ஆவி என்ன செய்ய முடியும்னா, ஆதியாகமம் 2:15 சொல்லுகிறது, இருப்பதை பராமரிக்க தான் முடியுமே தவிர மனித ஆவியால் புதிதாக ஒரு காரியத்தை தொடங்கவோ செயல்படுத்தவோ ப்ரொடக்ஷன் பண்ணவோ முடியாது. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைக்கிற தேவன். சாராளுக்கு கற்பம் செத்து போயிருந்தாலும் அந்த செத்து போன கற்பத்திலும் ஜீவனை கொடுக்க அவரால் முடியும். ஒரு ஆமென் சொல்லிருங்க. மனிதனால் கண் இருந்தால் தான் பார்க்க முடியும், தேவத்திற்கு கண் பார்ப்பதற்கு கண் தேவையில்லை. இது ரொம்ப ஆழமான விஷயம். மனிதனால் வாய் இருந்தால் தான் பேச முடியும், தேவத்திற்கு தன் சத்தத்தை தொனிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய் அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் லார்ட், அவர் லார்ட், நம்முடைய தேவன் உருவாக்குகிறவர். அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கான திட்டங்களை நீங்க அறிஞ்சுக்கிடணும்னா அந்த உருவாக்குகிற ஆவியானவரோடு உங்களை இணைச்சிட்டீங்கன்னா உங்களுக்காக திட்டங்களை கூட அவர் உருவாக்கவும் அதை செயல்படுத்தவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. 2வது பாருங்க, தேவாவியானவருக்கும் மனிதனுடைய ஆவிக்குள்ள வித்தியாசத்தை ஆதியாகமம் 1:28 சொல்லுகிறது, அவர் ஆளுகை செய்கிறவர். ஆவியானவர் ஆளுகை செய்கிறவர். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு ஆளுகை செய்யக்கூடியவர். அந்த இடத்துக்குள்ள போனாதான் தேசம் எப்படி இருக்கு, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, உங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் சோத்திரம் 19-20 சொல்லுகிறது, மனிதனுடைய ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி. என்ன ஆவி? அடிமைத்தனத்தின் ஆவி. அதை மட்டும் வாசித்துருங்க பார்க்கலாம். அதை மட்டும் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19. எங்க டிவியில் வந்துட்டு, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. போதும், இது மட்டுமே போதும். அவங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். 19 நடுப்பகுதி, ஒருவன் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். இதை நீங்க புரிஞ்சுக்கிடணும்.
செல்போனு உங்களை ஜெயிச்சுட்டுனா நீங்க அதுக்கு அடிமைப்பட்டிருக்கீங்க. ஒரு பிரச்சனை உங்களை ஜெயிச்சுட்டுனா நீங்க அதுக்கு அடிமைப்பட்டிருக்கீங்க. ஆனா அதை நீங்கள் ஆள வேண்டும் என்று சொன்னால் ஆளுகையின் அபிஷேகம் உங்களுக்கு அவசியம். அந்த ஆளுகையின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அடிமையின் நுகத்தை நீங்கள் முறித்து போடுவீர்கள். இந்த அடிமையின் நுகத்தில் நீங்கள் முறிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து அடிமையின் ரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஆளுகை செய்யும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்கள. தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா ஆளுகவரோடு நீங்கள் நெருங்கி இருக்க வேண்டும். அவருடைய ஆளுகை, அவருடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அவர் ஆளுகிறவர், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள் இருக்கிற ஆவியானவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், அந்த ஆவியானவரை புரிஞ்சாதான் அவர் பேசுறதை புரிய முடியும். அவரை புரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க புரியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ரோட்டில் ஒரு மனுஷனை பார்க்கிங்க, அவர் ஏதோ உங்களுக்கு சொல்ல வர்றாரு, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினைப்பீங்கன்னா, இவர் யார் அப்படி கேட்பீங்க. அவர் நான் இந்த ஊருக்காரன் பாரு, நான் இந்த வேலை பார்க்கம் பாரு, நான் இதை படிச்சிருக்கேன் பாரு, இதெல்லாம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு தான், ஓ இவர் இந்த இந்த பொருளை விற்க வந்திருக்கிறாரு, இவர் ஒரு வியாபாரி. வியாபாரி அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் இவர் இதை தான் இப்போ சொல்ல வராருங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ஆழமான விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நபரை அறிந்து கொண்டால்தான் அவர் சொல்ல வருவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் நபரே அறியலையே, அப்போ எப்படி அவர் சொல்கிறவங்களுக்கு புரியும்? நிறைய வாட்ஸ்அப்லலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல, ஒருத்தர் காரு ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தாராம். ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கும்போது யார் வரலன்னு அந்த சைடு ஒரு மெக்கானிக் போயிருக்காரு. அது இதெல்லாம் பண்ணிட்டார். பண்ணி எல்லாம் சரி பண்ணி கொடுத்தோன்னா அவர் ஒரு விசிட்டிங் கார்டு என்ன செய்வார், கொடுப்பார். விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது இவர் என்னையா அந்த காருக்காரர் நமக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாருன்னு சொல்லி போயிட்டார். அவங்க போன பிறகு தான் இவன் அறிந்து கொள்ளுகிறான், இவர் ஒரு பெரிய கம்பெனியுடைய மேனேஜர். உனக்கு ஏதாவது ஒன்று வேலைன்னா என்னை தேடி வாப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். இவர் எதுக்கு இந்த காருக்கு ஏதோ நம்ம செஞ்சு கொடுத்தோம், இவர் என்ன இப்படி கூப்பிட்ற? ஃபஸ்ட்டு புரியுமா? ஃபஸ்ட்டு புரியுமாங்க? புரியாது. ஏன்னா அவர் யாருன்னு தெரியல. மேனேஜர், ஒரு கம்பெனி ஓனர், 10 ஃபேக்ட்ரியை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவர் வான்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா வேலை நமக்கு கட்டாயம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆவியானவரை புரிந்து கொண்டால்தான் அவர் சொல்ல வருவதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம நினைக்கிறோம் பாச அவர் யாரெல்லாம் நான் புரிய விரும்பல, ஆனால் அவர் எனக்கு என்ன சொல்றாரு மட்டும் எனக்கு தெரியும்னா கட்டாயம் உங்களுக்கு புரியவே புரியாது. உங்களுக்கு மீடியேட்டர் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவரை குறித்து வேதம், அவரை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்கள் அறியாமைனால, அறிவில்லாமைனால, அறியாமல் இருக்கிறதுனால சங்காரமாயிட்டே இருக்கிறாங்க. நான் அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறேன், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க அறியலை, அவங்களுக்கு புரியலை. இப்போ நிறைய அந்த அது பேர் என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது, இந்த பாக்கெட் மீடியான்னு ஏதோ ஒன்று வருதுல்ல, பாக்கெட்டா ராக்கெட்டா, அதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், கஷ்டப்பட்ட ஒரு பிச்சைக்கார மாதிரி அவர் ஹோட்டலுக்குள்ளே அவரே என்ன செய்வார், உள்ளே போவார். போனோன்னா அந்த சர்வ் பண்ணுற ஒரு போயான் அடித்து வெளியே தள்ளுவான். ஒரு ஆள் என்ன செய்வாங்க, அவனை கூட்டு பராமரித்தோன்னு டக்குன்னு முகமுடியெல்லாம் கழிச்சிட்டு அப்படி சில காரியங்களை செய்வார். அப்போ அவர் யார் என்று அறியாததினாலே அவரோடு அவன் ஐக்கியப்பட முடியாதபடி அவன் தடுமாறுகிறான். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தால்தான் கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 1ஆப்பு படித்தாதான்ப்பா 12ஆப்புக்கு நீங்கள் போக முடியும். நான் டைரெக்டாக 12ஆப்புக்கு போனால் நடக்காது. முதல்ல இயேசு யார், பரிசுத்தாவினுடைய சுபாவங்கள் என்ன, அவர் எதை சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவருடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தீவிரவாதி இருக்கிறார், வாங்க ஹோட்டல் வர போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, தீவிரவாதின்னு தெரிஞ்சிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க பேச வர்ற வார்த்தையும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், நமக்கு புரியுது. ஆனால் ஒரு நல்ல ஒரு மனுஷன்
உங்களுக்கு சொந்தக்காரர் வாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனால், ஐயா உங்கள் கூடலாம் நாங்கள் ஹோட்டல் வரமாட்டோம் வேண்டாம் அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல முடியும். ஏன்னா அவரை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்ததுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியங்களை கூட சொல்லுவாங்க, இது கல்யாணம் முடிஞ்ச ஒரு புதுமனை தம்பதிகள் போட்டில் போய் கொண்டிருந்த போது திடீரென்று தன் கையில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து அந்த மனிதன் அந்த 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 புது பெண் மேலே கத்தியை நீட்டினாராம். அவள் சிரித்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது அந்த போட்டை ஓட்டிக்கொண்ட படகோட்டி சொன்னாராம், நானே பதறி போய்விட்டேன், நீ ஏன் சிரித்து கொண்டிருக்கிறாய்? கத்தி கூர்மையானது தான், ஆபத்தானது தான், அதை கரங்களை பிடித்திருக்கிறவர் என்னை ரொம்ப நேசிக்கிறவர், அவர் என் ஜீவனுக்கு விரோதமாக ஒரு நாள் அவர் செயல்பட மாட்டார் என்ற ஒரு புரிதல் இருந்தது. அதுதான் அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது. இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? அவரை நீங்கள் புரிந்து கொள்ள மணிக்கணக்காய் அவருடைய பாதத்தில் அமர வேண்டும். வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆமேன் ஆமேன். இப்போ என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு புக்கு எழுதணும். புக்கு எழுதி அந்த புக்கை நீங்கள் படித்தா என்னை பற்றி என்ன செய்ய முடியும்? தெரிய முடியும். ஒரு வாழ்க்கை வரலாறு படித்து இவர் இங்கே பிறந்தார் இங்கே வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி தெரிய முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் குறித்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா, பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு ஒரு புக்கை போய் படிக்காதீங்க. எங்கே படிங்க? பைபிளை படிங்க. பரிசுத்த ஆவியானவரே வருக, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சொன்ன உடனே புக்கு கடையில் போய் புக்கை தேடாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த பைபிளில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறார், அவருடைய சுபாவங்களை தியானியுங்கள். அவர் முதலாவது வந்து இறங்கின இடம் எங்கே, அவர் எப்படி அங்கே வெளிப்பட்டார், அவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது, அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார், அவருடைய சுபாவங்களை எல்லாம் லிஸ்ட் போட்டு பார்த்து அதை தியானிக்க ஆரம்பிங்க. அதை பற்றி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இதை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அவர் சொல்ல வருவதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அப்பொழுது உங்கள் கண்கள் காணாததும் உங்கள் காதுகள் கேட்காததும் உங்கள் இருதயத்தில் தோன்றாத அந்த காரியத்தை உங்களோடு அவர் பேசுவார். அப்படி அவர் உங்களோடு பேசும்போது அப்பொழுது சொல்லுவீர்கள், என் கண் காணவும் இல்லை, என் காது கேட்கவும் இல்லை, என் இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அந்த ஆவியானவரை குறித்து தியானித்து தேவ திட்டத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ற தேவ பிள்ளைங்க மட்டும் ஒரு அரை நிமிடம் நல்ல